ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து மைதா மாவில் செய்யலை, கோதுமை மாவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு மாவுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து இப்போ சர்க்கரை எடுத்துருக்கிறேன், ப்ரௌன் கலர் சர்க்கரை. இது வந்து நாட்டு சர்க்கரைன்னு கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஒரு கப்புக்கு நம்ம வந்து 2 கப்பு தண்ணி போட்டுக்கணும். எந்த கப்பில் எடுத்தோமோ சர்க்கரை. நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய பாவுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். அதிகமாக இது வந்து கொதிக்க வைக்கணுன்ட்டு இல்லை. இது வந்து கொஞ்சம் பிசு தன்மை வர வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு பக்குவப்படுத்திட்டோன்னா போதும். இது கம்பியெல்லாம் அதிகமாக வரணுன்ட்டு இல்லை. ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் ஒரு 3/4 கப்பு. இந்த 3/4 கப்புக்கு நான் வந்து பால் எடுத்துருக்கிறேன் 1.5 கப்பு பால். நல்லாவே கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணேன். இப்போ நம்ம பேன் வச்சுருக்குறோம், இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கோதுமை மாவு போட்டு நல்லாவே வந்து கிளறலாம். அடுப்புக்கு வந்து நீங்கள் சிம்மில் வச்சுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வேகட்டும். பாருங்கள், நல்லாவே வந்து இந்த மாவு கிண்டி திரண்டு வந்துருச்சு. கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூனு. 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வேறு பவுலுக்கு நம்ம வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது ஆறின பிறகு கை பொறுக்கிற சூட்டில் நம்ம வந்து மறுபடியும் இதுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து கையில் ஒரு 2 டீஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். நல்லாவே வந்து இதுக்கு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா நம்ம வந்து இதுக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் வெதப்பாக இருக்கக்குள்ளே பிசையக்குள்ளே நல்லாவே வந்து இது சாஃப்டாக வந்து உங்களுக்கு கலந்து வந்துடும். பிசைஞ்சு கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெடிப்பு இல்லாமல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செஞ்ச உருண்டையில் ஒரு ஷேப் செய்யணும். கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஹோலாட்டம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக டீப்பாக செய்யக்கூடாது, ஸ்லைட்டாக செய்யணும். இந்த மாதிரி ஒரு டூத் பீக் வச்சு நல்லாவே பேட்டர்ன் நம்ம வந்து செஞ்சுக்கணும். உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிக்குதோ நீங்கள் அந்த பேட்டர்ன் நீங்கள் செய்ய முடியும். இப்போ நம்ம எல்லா உண்டைக்கும் அதே ப்ரொசீஜர் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து செய்யக்குள்ள இந்த பூவினுடைய பேட்டர்ன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம ரொம்பவே நல்லா பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லாவே வந்து வறுத்து எடுக்கலாம். 2 பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணணும். மெதுவாக பார்த்து திருப்பி போடுங்க. பாருங்கள், 2 பக்கமும் பியூட்டிஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு எடுத்துடலாம். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து சர்க்கரை பாவோட சேர்த்துடலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டதால் பார்க்கறதுக்கே வந்து கருப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஹெல்த்துக்கு நல்லது, வெள்ளை சர்க்கரை ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லதில்லை. இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ இதில் வந்து கலந்துடலாம். 1 மணி நேரத்துக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து நல்லாவே வந்து இதில் ஊற வைக்கலாம். எவ்வளோ ஊறுதோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், சர்க்கரை பாவில் ஊறினதும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து குலாப் ஜாமுன் மாதிரியே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். சாப்பிடக்குள்ள கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்காது. அம்மா செஞ்ச ஸ்வீட்டுக்கு பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. என்ஜாய் ஃபுட்.